ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவின்மை அதில் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன கமிட்டிஸ் வந்து எழுத்தறிவின்மைக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு எராடிகேட் இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கல்வி தொடர்பான கமிட்டிகள் இதில் மொத்தம் 8 கமிட்டி சொல்லியிருக்காங்க. நான் இதில் ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு 4 கமிட்டியும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 4 கமிட்டியும் போடுறேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது எஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி 1948 போட்டிருப்பாங்க. இது எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னு, இது யாரோட பீரியடில் போட்டிருப்பாங்கன்னா 1948 நேருவோட தலைமையில் அரசாங்கம் வந்து ராதாகிருஷ்ணன் தலைமையில் கல்விக்குழு அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக கல்விக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்க. இந்த குழு வந்து உயர்நிலை கல்வியில் வந்து ஆய்வு செய்து அதில் இருந்த குறைபாடுகளை சுட்டி காட்டியது. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, அப்புறம் வந்து அதன் கல்வி தரத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒருமுகப்படுத்துறதுக்காக யூஜிசியை வந்து அமைக்கிறதுக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க. அதன்படி 1953 வந்து யூஜிசி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பல்கலைக்கழக மானியக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுத்தறிவை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னா நம்மளோட தாய்மொழியில் பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணசுவாமி கமிட்டி. லக்ஷ்மணசுவாமி கமிட்டி 1952 to 53 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இடைநிலை கல்வியை வந்து ஆய்வு செய்யறதுக்கு கொண்டு வந்தது தான். இந்த குழு வந்து 11 ஆண்டு கல்வி முறையை தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், அப்புறம் 6ஆம் வகுப்பு டு 8ஆம் வகுப்பு, அடுத்த 3 ஆண்டுகள் 11 ஆண்டு கல்வி முறையை வந்து பரிந்துரைத்த குழு அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மணசுவாமி கமிட்டி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து பட்டப்படிப்பும் 2 ஆண்டுகள் வந்து பட்ட மேற்படிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூறியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பயிற்றுமொழி, பாடத்திட்டம், பாட புத்தகம், ஆசிரியர் பயிற்சி, கற்பிக்கும் திறம், மாணவர் ஒழுக்கம், சாரணர் இயக்கம், நூலகம், விளையாட்டு வசதி ஆகியவற்றெல்லாமே பரிந்துரைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஎஸ் கோத்தாரி கமிட்டி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமிட்டி, அடிக்கடி கொஷனில் கேட்குறது. இவங்க வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1964 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அறிக்கை வந்து 1966 கொடுத்துருப்பாங்க. 1964 இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்கன்னா தேசிய கல்வி முறையை பற்றி ஆராய்ச்சி தேசிய கல்வி முறை பற்றி ஆராய தான் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் 1964 லால் பகதூர் சாஸ்திரி அவங்க ஆட்சி காலத்தில் இந்த குழு அமைச்சிருப்பாங்க. 1966 இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட இவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்க என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸானது வந்து இந்த 10+2+3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து பரிந்துரைத்தது வந்து நம்மளோட கோத்தாரி கமிட்டி தான். வேலை அனுபவமும் சமூக சேவையும் கல்வி திட்டத்தில், வேலையோட அனுபவமும் சமூக சேவையும் கல்வி திட்டத்தில் கட்டாயமாக ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடைநிலை கல்வியை வந்து தொழில்மயமாக்கப்படணும். உயர்நிலை கல்வியை ஆராய்ச்சி மையங்கள் பலப்படுத்த வேண்டும். அப்புறம் வந்து பள்ளி ஆசிரியர்கள் வந்து தரத்திலும் தகுதியிலும் பயிற்சியிலும் தனி கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக இந்த விவசாய கல்வி ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும், விவசாய கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தாரி கமிட்டி சொல்லியிருப்பாங்க. 4வது கமிட்டி வந்து ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி 1990 கொண்டு வந்திருப்பாங்க. ராமமூர்த்தி கமிட்டி 1990. இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தேசிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு போட்டிருப்பாங்க. அதை பற்றி ஆராய தான் இந்த ராமமூர்த்தி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து அதோட பரிந்துரையை 1991 ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. 90 ஃபார்ம் பண்ணி 91 அவங்களோட பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பரிந்துரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது 5ஆண்டு திட்டத்தின்படி பள்ளிகள் இல்லாத புதிய பள்ளிகள் வந்து அமைக்கணும். பள்ளி இல்லாத ஊர்லலாம் புதிய பள்ளிகள் வந்து அமைக்கணும். அப்புறம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் அவங்க வாழ்கிற இடத்துல வந்து முறைசாரா கல்வியை வந்து அளிக்கணும். பல்கலைக்கழகத்தில் வந்து மானியக்குழு வந்து மறுசீரமைக்கணும். பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கிறதுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி பரிந்துரைச்சிருப்பாங்க. மறுசீரமைக்கிறதுக்கு வந்து ராமமூர்த்தி கமிட்டி சொல்லியிருக்காங்க. முறையான கல்வியில் ஆர்வமில்லாத குழந்தைகளில் வந்து முறையாக கல்வியில் ஆர்வமில்லாத குழந்தைகள் இருக்கவங்களுக்கு வந்து தொழிற்கல்வியில் நம்ம பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆசிரியருமே அவரவர் தேவைக்கேற்ப பணியிடை பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும். ஒரு பொதுவான பள்ளி முறை, கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வு நீக்குதல், பெண் கல்வியை மேம்படுத்தணும், அதிக நிதி ஒதுக்கணும் போன்ற பரிந்துரைகள் எல்லாமே வந்து ராமமூர்த்தி கமிட்டியில் சொல்லியிருப்பாங்க. ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி 1990. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 கமிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.